Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Hello everyone, welcome to my channel Munira's vlog. நபிமார்களுடைய வரலாறுகளின் வரிசையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நபி சாலிஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள். வலிமை மிக்க ஆது சமுதாயத்தின் அழிவிற்கு பிறகு பல சமுதாயங்கள் இந்த பூமியில் வந்து சென்றிருக்கலாம் என்றாலும் ஆது சமுதாயத்திற்கு அடுத்து அல்லாஹ் குர்ஆனிலே பெயர் குறிப்பிட்டு கூறும் சமுதாயம் சமூது சமுதாயம் ஆகும். இவர்களும் ஆது சமுதாயத்தை போன்று சிலைகளை வணங்கக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். இவர்களின் சமுதாயத்தை சார்ந்த இவர்களது சகோதரரான நபி சாலிஹ் அலைஹி வஸல்லம் அவர்களையே இவர்களுக்கு இறை தூதராக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். சமூது சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் சாலிஹை நாம் அனுப்பி வைத்தோம். அவர்களை நோக்கி, என் மக்களே, அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், உங்களுக்கு அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அல் குர்ஆனிலே 7வது அத்தியாயத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆதி என்னும் மக்களுக்கு பின்னர் அவர்களுடைய பூமியில் உங்களை குடியேறச் செய்து அதற்கு உங்களை அதிபதிகளாகவும் ஆக்கி வைத்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் அதன் சமவெளியில் மாளிகைகளையும் மலைகளை குடைந்து வீடுகளையும் அமைத்துக் கொள்கின்றீர்கள். ஆகவே அல்லாஹ்வின் இந்த அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். சமூக சமுதாயம் வாழ்ந்த இடத்தை பற்றி திருமறை குர்ஆன்களை குறிப்பிடுகையில் அவர்களை ஹிஜ்ரு ஊர்வாசிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹிஜ்ரு என்னும் இடத்திலிருந்து சமூது என்னும் மக்களும் நம் தூதர்களை பொய்யாக்கி கொண்டிருந்தார்கள் என்று அல் குர்ஆனிலே 15வது அத்தியாயத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் குறிப்பிடும் இந்த ஹிஜ்ரு என்ற ஊர் தற்போதும் உள்ளதா என்று ஆராயும் போது பின்வரும் வசனமும் அதற்கு விளக்கத்தை தருகின்றது. அவர்கள் செய்து கொண்டிருந்த இந்த அநியாயங்களின் காரணமாக அழிந்து போன அவர்களுடைய வீடுகள் இதோ பாலடைந்து கிடக்கின்றது. அறியக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே 27வது அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தில் அவர்களின் வீடுகள் இதோ பாலடைந்து கிடக்கின்றன என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படி என்றால் இன்றளவும் அவர்கள் வாழ்ந்த இடமானது வசித்த வீடுகள் ஆகியன மனிதனின் படிப்பினைக்காக அவன் அறியும் விதத்தில் அவன் கண்ணு கெட்டும் தூரத்தில்தான் உள்ளது என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த விளக்கத்தின் அடிப்படையில் நபி அவர்களின் பொன்மொழியையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சமூது கூட்டத்தார் வசித்து வந்த ஹிஜ்ரு என்ற பகுதி மக்காவிற்கும் தபூக்கிற்கும் இடையே அமைந்திருக்கக்கூடியது ஏதோ ஒரு பகுதியாகும் என்பதை அறிய முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஹிஜ்ரு பிரதேசத்தை கடந்து சென்ற பொழுது அக்கிரமம் புரிந்தவர்களின் வசிப்பிடங்களில் அவர்களுக்கு கிடைத்த அதே தண்டனை உங்களுக்கும் கிடைத்துவிடுமோ என்று அஞ்சி அழுதபடியே தவிர நுழையாதீர்கள் என்று கூறினார்கள். பிறகு அவர்கள் குதிரையின் சேணத்தின் மீது இருந்தபடியே தம் போர்வையால் தம்மை மறைத்து கொன்றார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் புகாரியில் அறிவிக்கின்றார்கள். மேற்கண்ட இந்த நபிமொழிகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஹிஜ்ரு என்ற பகுதி மக்காவிலிருந்து தபூக்கிற்கு செல்லும் வழியில்தான் இன்றளவும் உள்ளது என்பதை உலகம் அழியும் காலம் வரை வாழும் மக்களுக்கு படிப்பினையாகவும் அந்த இடம் இருக்கும் என்பதையும் நாம் அறிய முடிகிறது. தற்போதைய வரலாற்று குறிப்பின்படி பார்த்தால் அல் ஹிஜ்ரு என்பது வட சவுதியில் தைமாவுக்கு தென்மேற்கே உள்ள ஒரு இடத்தின் பெயராகும். இப்பொழுது அதை மதாயின் சாலிஹ் என அழைக்கின்றார்கள். சமூக சமுதாய மக்கள் மிகவும் சுகபோகமாக வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இவ்வாறு குறிப்பிடுகிறான். இங்கு உள்ள சுகபோகங்களில் என்றென்றுமே அச்சமற்று வாழ விட்டு வைக்கப்படுவீர்களா? இங்குள்ள தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் குலை குலையாய் தொங்கும் பேரீச்சை தோப்புகளிலும் விவசாயம் பண்ணைகளிலும் விட்டு வைக்கப்படுவீர்களா? திறமைசாலிகளாக மலைகளை குடைந்து வீடுகளை அமைக்கின்றீர்களே, அதில் என்றென்றுமே நீங்கள் தங்கியிருக்க நீங்கள் விட்டு வைக்கப்படுவீர்களா என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 26வது அத்தியாயத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். சுகபோகங்களில் மூழ்கி திளைத்திருந்த இந்த சமுதாயத்திற்கு தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சாலிஹ் நபியும் அந்த சமுதாயத்தில் மிக்க அந்தஸ்து மிகுந்தவராகவே வாழ்ந்து வந்தார். இதனை அவரது சமுதாய மக்களே தங்களது நாவுகளால் ஒப்புக்கொள்கின்றார்கள். எவ்வாறு என்றால், அவர்கள் சாலிஹ் நபியை நோக்கி, சாலிஹே, இதற்கு முன்னரெல்லாம் நீர் எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமுடையவராக இருந்தீரே என்று அல் குர்ஆனிலே 11வது அத்தியாயத்திலே அல்லாஹ் அதனை குறிப்பிட்டு காட்டுகிறான். சாலிஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களின் மத்தியில் எடுத்து வைப்பதற்கு முன்னால் அந்த மக்களிடத்தில் மிகுந்த செல்வாக்குடையவராகவே வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அவர் தம் பிரச்சார பணியை மேற்கொள்ள வேண்டிய நபித்துவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். அந்த சமயத்தில் சுகபோக வாழ்க்கையில் மூழ்கி இருந்த அவரது சமுதாய மக்கள் அவரை ஏற்க மறுத்தார்கள். அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு சில பலவீனமான ஏழைகள் மட்டுமே சாலிஹ் நபி அவர்களை முதலில் ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய மக்களில் கர்வம் கொண்டிருந்த சில தலைவர்கள் தங்களை விட தாழ்ந்தவர்கள் என எண்ணிக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கையாளர்களை நோக்கி,
நிச்சயமாக இந்த சாலிஹ் தம் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என நீங்கள் உறுதியாக நம்புகின்றீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் அவர் கொண்டு வந்த அந்த தூதை நம்பிக்கை கொள்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு அந்த கர்வம் கொண்ட தலைவர்கள் கூறினார்கள், அந்த நம்பிக்கையாளர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கையவற்றை நிச்சயமாக நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்று கூறியிருக்கிறார்கள். சுகபோக வாழ்க்கையில் மதிமயங்கி ஷைத்தானின் உற்ற நண்பர்களாக மாறி வாழும் தமது சமுதாய மக்களை நினைத்து சாலிஹ் நபி அவர்கள் மிகுந்த வேதனை கொள்ளலானார்கள். அல்லாஹுவை மறந்து சிலைகளை வணங்குவதிலேயே மூழ்கி திளைத்த அந்த மக்களை நேர்வழிப்படுத்த பலவாறு அவர்கள் முயற்சித்தார்கள். பல உபதேசங்களையும் அவர்களுக்கு முன் எடுத்துரைத்தார்கள். சாலிஹ் நபியை இறை தூதராக ஏற்க மறுத்த அந்த மக்கள், உம்மை போன்ற ஒரு மனிதரை நாங்கள் பின்பற்ற போவதே இல்லை என்றும் சாலிஹ் நபியை பெரும் பொய்யர் என்றும் கூறினார்கள். அவர்கள் அவரை பொய்யாக்கியதுடன், நம்மிலுள்ள ஒரு மனிதனையா நாம் பின்பற்றுவது, பின்பற்றினால் நிச்சயமாக நாம் வழிகேட்டில் சென்று சிரமத்திற்குள்ளாகி விடுவோமே என்றும் கூறினார்கள். நமக்கு மத்தியில் நம்மை தவிர்த்து இவர் மீதுதானா இந்த வேதம் இறக்கப்பட்டது? மாறாக இவர் பெரும் பொய் சொல்லும் இருமாப்பு கொண்டவராக இருக்கிறாரே என்று சாலிஹ் நபியுடைய சமுதாயத்தினர் அவரை தூற்றினார்கள். இவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக அல்லாஹு பின்வருமாறு பதிலளித்தான். பொய் சொல்லும் இருமாப்பு கொண்டவர் யார் என்பதை வெகு விரைவில் நாளைய தினமே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆகவே அவர்களை சோதிப்பதற்காக மெய்யாகவே ஒரு பெண் ஒட்டகத்தை நாம் அனுப்பி வைப்போம். ஆகவே சாலிஹ் நபியே, நீர் பொறுமையாய் இருந்து அவர்களை கவனித்துக் கொள்வீராக என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 54வது அத்தியாயத்திலேயே எச்சரிக்கின்றான். சாலிஹ் நபியுடைய சமுதாயம் அவரை பொய்யரென கருதியதோடு அவரை சூனியக்காரர் என்றும் வர்ணித்தார்கள். மேலும் அவர் இறை தூதர்தான் என்பதை நிரூபிக்க நீர் ஒரு அடையாளத்தை கொண்டு வாரும் என்றும் சாலிஹ் நபியை அவர்கள் கேட்டார்கள். அவர்களுடைய இந்த வேண்டுகோளுக்கு இணங்க அல்லாஹுவும் ஒரு அற்புதமான பெண் ஒட்டகத்தை சான்றாக அனுப்பினான். இதோ உங்களுக்கு அத்தாட்சியாக ஒரு பெண் ஒட்டகம் வந்திருக்கிறது. கிணற்றிலிருந்து தண்ணீரை அது குடிப்பதற்கு ஒரு நாளும் நீங்கள் குடிப்பதற்கு ஒரு நாளும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் நீங்கள் அதற்கு ஒரு தீங்கும் செய்யாதீர்கள். அவ்வாறாயின் கடினமான ஒரு நாளின் வேதனை உங்களை பிடித்து கொள்ளும் என்றும் சாலிஹ் நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை எச்சரித்ததாக அல்லாஹு திருமறை குர்ஆனிலே 26வது அத்தியாயத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அத்தாட்சியையும் ஏற்க மறுத்த அந்த மக்கள் சாலிஹ் நபியை ஒரு பீடை என கருதி கொலை செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டார்கள். அந்த மக்கள் கூறினார்கள், உங்களையும் உங்களுடன் இருப்பவர்களையும் நாங்கள் அபசகுணமாகவே எண்ணுகின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹ்விடம் இருந்துதான் உங்கள் துர்சகுணம் வந்தது. நீங்கள் அதிசீக்கிரத்தில் அல்லாஹுடைய சோதனைக்கு உள்ளாக வேண்டிய மக்கள்தான் என்றும் சாலிஹ் நபி அவர்கள் அவர்களை கூறினார்கள். அந்த ஊரில் விஷமிகளுக்கு தலைவர்களாக 9 மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் நன்மை செய்யாது அந்த ஊரிலும் மற்ற சுற்றுப்புறங்களிலும் விஷமம் செய்து கொண்டு திரிந்தவர்களாவார்கள். அவர்கள் சாலிகையும் அவருடைய குடும்பத்தாரையும் நாம் இரவோடு இரவாக அழித்து விடுவோம். இதனை நாம் ஒருவரிடமும் கூறப்போவதில்லை. நாம் நமக்குள்ளாகவே அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கொண்டு அவருடைய சொந்தக்காரர்கள் நம்மிடம் வந்து கேட்டால் அவர் வெட்டுப்பட்ட அந்த இடத்திற்கு நாங்கள் வரவே இல்லை, நிச்சயமாக நாங்கள் உண்மையவே கூறுகிறோம் என்று நாம் கூறிவிடலாம் என்று தங்களுக்குள் சூழ்ச்சியை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெரும் சூழ்ச்சி செய்தனர். அல்லாஹுவும் அவர்கள் அறியாதவாறு பெரும் சூழ்ச்சியை அவர்களுக்கு எதிராக செய்தான். அவர்களது சூழ்ச்சியின் முடிவு என்னவானது என்று கவனிப்பீராக. நிச்சயமாக நாம் அவர்களையும் அவர்களது சமுதாயத்தினர் அனைவரையும் அடியோடு அழித்து விட்டோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 27வது அத்தியாயத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இதற்கு அடுத்த கட்டமாக தங்களுக்கு அற்புதமாக வழங்கப்பட்ட அந்த ஒட்டகத்தை அறுத்து வதை செய்யவும் அவர்கள் முன்வந்தார்கள். இந்த ஒட்டகமானது மக்கள் மத்தியில் பாதுகாப்பாக நடமாட வேண்டும் என்றும் அதற்கு அநீதி இழைக்கக்கூடாது என்றும் அல்லாஹுவால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அத்தாட்சியாக அனுப்பப்பட்டதாகும். ஆனால் அந்த மக்களோ அல்லாஹுவின் கட்டளையை மீறி அந்த ஒட்டகத்தை அறுக்க துணிந்தார்கள். அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்து அதனை அவர்கள் வெட்டிவிட்டார்கள். ஆகவே அவர் அவர்களை நோக்கி, இனி 3 நாட்கள் வரை உங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு நீங்கள் சுகமடையலாம். அதற்கு பின்னர் அல்லாஹுடைய சோதனை உங்களை வந்து அடையும். இது அல்லாஹுடைய வாக்காகும் என்றும் கூறினார்கள். ஒட்டகத்தை அறுப்பதற்கு பலர் கூடி முடிவெடுத்தாலும் அநியாயக்காரனாகிய ஒருவன்தான் அதனை வெட்ட முன்வந்து வெட்டினான். அல்லாஹு தங்களுக்கு வழங்கிய அற்புதத்தை அவர்கள் அநியாயமாக கொன்றொழித்ததோடு, நீர் எச்சரித்த அந்த வேதனையை கொண்டு வாரும் பார்க்கலாம் என தமது நாவுகளாலே வேதனையை வேண்டினார்கள். அதன் விளைவு அவர்களை அல்லாஹு இடியாலும் பூகம்பத்தாலும் அழித்தான். ஆகவே தங்கள் இறைவனின் கட்டளையை மீறி அந்த ஒட்டகத்தை அறுத்து சாலிஹ் நபியை நோக்கி, சாலிஹே, மெய்யாகவே நீர் இறைவனுடைய தூதர்களுள் ஒருவராக இருந்தால் நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறாயே, அந்த வேதனையை எங்களிடம் கொண்டு வருவீராக என்று கூறினார்கள்.
ஆகவே முன்னர் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட அந்த பூகம்பமானது அவர்களை பிடித்து கொண்டது. அதனால் அவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்தவாறே இறந்து அழிந்து கிடந்தார்கள் என்று அல் குர்ஆனிலே அவர்களுடைய வேதனையை அல்லாஹ் 7வது அத்தியாயத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். சாலிஹ் நபியையும் அவரை பின்பற்றிய நல்லடியார்களையும் அல்லாஹ் காப்பாற்றிவிட்டு அநீதியிலே தந்த சமுதாயத்தை மட்டும் பெரும் சப்தத்தால் அவன் அழித்தான். வேதனையை பற்றிய நம் கட்டளையின்படி வேதனை வந்த பொழுது சாலிகையும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களையும் வேதனையிலிருந்து அந்த நாளின் இழிவிலிருந்தும் நம் அருளை கொண்டும் பாதுகாத்து விட்டோம். நபியே, நிச்சயமாக உமது இறைவன்தான் பலமிக்கவனும் அனைத்தையும் மிகைத்தவனும் ஆவான். ஆகவே வரம்பு மீறியவர்களை இடி முழக்கம் பிடித்து கொண்டது. அவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்தவாறே இறந்து விட்டார்கள். அதற்கு முன்னர் அங்கு அவர்கள் ஒரு காலத்திலும் வசித்திருக்காததைப் போல அடையாளம் எதுவும் இன்றி அழிந்து விட்டார்கள். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக சமூது மக்கள் தங்கள் இறைவனை நிராகரித்து விட்டார்கள். அறிந்து கொள்ளுங்கள், சமூது மக்களின் மீது சாபம் ஏற்பட்டுவிட்டது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 11வது அத்தியாயத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். சாலிகளை அவர்களுக்கு அவர்களுடைய சமுதாயத்தார் மாறு புரிந்து அல்லாஹ்வின் விஷயத்தில் அவர்கள் பிடிவாதம் கொண்டு உண்மையை ஏற்க மறுத்து நல்வழியை புறக்கணித்து குருட்டு வழியில் சென்றதால் அவர்களை அல்லாஹ் அழித்தான். அவர்கள் அழிந்த பின்னர் அவர்களை கண்டித்து நகைக்கும் முகமாக சாலிகளை இவ்வாறு கூறினார்கள். அந்நேரத்தில் சாலிஹ் நபி அவர்களிலிருந்து விலகி கொண்டு அவர்களை நோக்கி, என் மக்களே, நிச்சயமாக நான் உங்களுக்கு என் இறைவனின் தூதையே எடுத்துரைத்து நல்லுபதேசம் செய்தேன். எனினும் நீங்களோ நல்லுபதேசம் செய்பவர்களை நேசிக்கவில்லையே என்று கூறினார்கள். அதாவது சாலிஹ் நபி அவர்கள் தம் சமுதாயத்தினரிடம், நான் என் இறைவனின் தூது செய்தியை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன், உங்களுக்கு நலம் நாடி விட்டேன் என்று கூறினார். நான் எனது பணியை செய்துவிட்டேன், ஆனால் நீங்கள் தான் அதன் மூலம் பயன்பெற தவறிவிட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் உண்மையை நேசிப்பதில்லை, உங்களுக்கு நலம் நாடுபவரை நீங்கள் பின்பற்றுவதும் இல்லை என்றும் கூறினார்கள். இவ்வாறே இறைவனை ஏற்க மறுத்த சாலிஹ் நபியின் சமுதாயமானது பெரும் இடி முழக்கத்தாலும் பூகம்பத்தாலும் அழித்தொழிக்கப்பட்டது. இதற்கு முன்னர் அந்த இடத்தில் யாருமே வசிக்காததைப் போல அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அடியோடு அழித்து விட்டான். சாலிஹ் நபி அவர்களிடம் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்ட சில நம்பிக்கையாளர்களை தவிர அனைவருமே அல்லாஹ் அழித்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நம்ம சேனலில் சாலிஹ் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அந்த சமுதாய மக்களை பற்றியும் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களிலும் மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.